அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புத வெற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா, 5 ராஜாக்கள் கிபியோனியர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். அப்பொழுது கிபியோனியர்கள் யோசுவாவை அழைக்கிறார்கள். யோசுவா போகிறான். கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார். பெரிய அற்புதம் நடக்கிறது. பெரிய வெற்றி என்று அவர்கள் பெற்றார்கள். அதிலிருந்து இன்னைக்கு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். யோசுவா 10ல் 10, 11 அப்புறம் 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் பாருங்க, எதிரிகளை களங்கடித்து என்ன பண்ணாருன்னா, இவர் சும்மா இல்லை, வானத்திலிருந்து கல்மலை அனுப்புகிறார். அப்படி அனுப்பி அவர்களை ரட்சிக்கிறார். கடைசி ஒரு வசனம் இருக்கு, 14 வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அப்ப 6ஆம் வசனத்தில் அவங்க கேட்பாங்க, எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். 14ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பெரிய யுத்தங்கள், பெரிய வெற்றிகள். நீங்க சொல்லலாம், என் பிரச்சனை ரொம்ப பெருசு, இடியாப்ப சிக்கல்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இன்று உங்களுக்கு துணை நின்று உங்களை ரட்சிப்பார். எங்களுக்கு உதவியே இல்லைங்க, எல்லாரும் எங்களை வெறுக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை செய்வேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை ரட்சிப்பார். பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். எப்படினாலும் அவர் செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டரலா இப்போ யுத்தம் மும்முரமாகுது, வெற்றி அடைய மாட்டான். என்ன பண்ணிட்டாரு? கல்மலை அனுப்பிட்டார். அப்போ எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இல்லையா? அப்போ உங்களுக்காக எதையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார், எப்படியும் செய்வார். எனவே தேவன் பேரிலே முழு விசுவாசம் வைத்து இந்த நாளை எதிர்கொள்ளுங்க. எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயத்தில் இருங்க. எனக்காக அவர் துணை நிற்கிறார் என்கிற உறுதியில் நில்லுங்க. உங்களை ரட்சிப்பார் என்கிற சத்தியத்தில் நிலைத்து நில்லுங்க. இன்று உங்களுக்கு துணை செய்து உங்களை ரட்சிப்பார். உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.